அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்த செட்டிநாடு மட்டன் கிரேவி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து அதிக நேரம் வதங்க வேணாம், லைட்டாக சாஃப்டானாலே போதும். இந்த அளவுக்கு சாஃப்டானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு பெரிய தக்காளியை ரஃபாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து அதிக நேரம் வதங்க வேண்டாம், லைட்டாக சாஃப்டானாலே போதும். அது வரைக்கும் வதக்கிக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோவில் செய்கிறீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளியை மட்டும் வந்து அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மட்டனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து இந்த ஆயிலே வந்து லைட்டாக வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து மட்டன் நல்லா டெண்டராக குக் ஆகி வரும். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 2 பீஸ், கிராம்பு மட்டும் 4 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரிஞ்சிடாமல் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும். இது கூட 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே வரமிளகா வறுத்து வச்சிருந்தனால இந்த ஸ்டைல் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து ஆரம்பத்திலே சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம பட்டை, கிராம்பு சேர்க்கும் போதே சேர்த்துருங்க. உங்கள் காரத்தை பொறுத்து வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ட்ரை கோகோனட் இருந்தனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட ட்ரை கோகோனட் இல்லை அப்படின்னா நார்மலாக துருவின தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிறது வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லா விதமான கிரேவி, அதாவது சிக்கன், மட்டன், பீஃப், காளான் இந்த மாதிரி எந்த கிரேவி செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மட்டனை தாளித்து விட்டுக்கலாம். அது கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா அந்த கிரேவி செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வேணாலும் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4, 5 வரமிளகா பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுறது வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதை வந்து இது கூட தண்ணியோட அப்படியே அந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தனால நான் இந்த ஸ்டைல்லே வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பவுடர் இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா பவுடருமே இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிறது வரை குக் பண்ணிக்கோங்க. இல்லை கிரேவி பதத்தில் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டைலில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான மட்டன் செட்டிநாடு மட்டன் கிரேவி என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோட அட்டகாசமாக இருக்கும்.